என்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்க என்று கூத்திடுவோமடா. அப்படி கூத்தாடலாம் பார்த்து பாருங்க பெண்மை. உலகளவிலே கொண்டாடப்படுகிற மகளிர் தினத்திற்கு நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்திருக்கிறோம். வள்ளலார் பகுதி 3 ஒரு அருமையான மகளிர் அமைப்பு சார்பிலே இந்த ஒரு சிறிய விவாத மேடை, அதாவது பெண்கள் நேற்று அனுபவித்த நிலைமை, இன்று பெண்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள், நாளைய பெண்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றிய ஒரு சிறிய விவாதம் தான். இது பெரிய பட்டிமன்றமோ வழக்காடு மன்றமோ கருத்தரங்கமோ இல்லை. பெண்கள், குடும்ப பெண்கள் தங்களோடு உரையாடுகிற நிலையிலேயே இதை ஒரு உரையாடல் அரங்கமாகவே நாங்கள் மாற்றி இருக்கிறோம். இதில் ஏறக்குறைய இப்போ 14 பேர் பங்கு பெறுகிறார்கள். பெரிய அரங்கிலே நடைபெற்றிருந்தாலும் கூட இந்த அளவிற்கு இவர்களிடமிருந்து செய்திகளை நம்மால் பெற முடியுமா என்பது ஐயமே. ஆனால் இவர்கள் அனைவருமே பெண்களுக்காக உழைக்கிறவர்கள், பெரிய குடும்பங்களை சார்ந்தவர்கள். குடும்ப வாழ்க்கையிலே தாயின் வயிற்றிலே மகளாக பிறந்து பிறகு அவள் வளர்ந்து இன்னொரு வீட்டிலே மருமகளாக சென்று அங்கு தாயாகி அந்த இடத்திலே சகோதரியாக, தாயாக, தாரமாக, பிறகு மகளாக, இப்படி வாடுகிற பெண் ஒரு தெய்வம், நடமாடும் தெய்வம் என்றுதான் திருவிக்கா சொல்லியிருக்கிறார். தமிழ் தந்த திருவிக்கா தன் மனைவியை தெய்வம் என்று சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன் மனைவியை தெய்வமாக வணங்கியவர். கல்யாணம் ஆச்சு, இந்த பக்கம் நடுப்புற ஸ்கிரீன் போட்டாரு, நான் பார்க்க ராமகிருஷ்ண பரமஹம்சர். சரஸ்வதி அம்மா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாட்டை கீழே அடிச்சிடுவாங்க. அவர் கொஞ்சம் பார்க்கல, அந்த அம்மா தெய்வ காலியா வளர்ந்தார். அந்த மனைவியை அப்படி நேசித்தவர் வரலாறு தான் நமக்கு பண்பாடு. ஆனால் நேற்றைய பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை, ஏதோ அடிமைத்தனத்தில் இருந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ண விலங்குகளோடு பெண்கள் வாழ்ந்தார்கள் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. அது உண்மையாகும். 2வது, இன்றைக்கு பெண்கள் அரசியலிலே, பொருளாதாரத்திலே, சமூக முன்னேற்றத்திலே அனைத்து நிலைகளிலும் சம பங்கு. இப்போ பைலட்டாக இருக்காங்க, விமானம் ஓட்டுறாங்க, ரயில் ஓட்டுறாங்க, ஆட்டோ ஓட்டுவதே பெருசாக பேசணும். ஆனால் இன்னைக்கு பாருங்க விமானம் ஓட்டுறாங்க. அப்படி பெண்கள் அரசியலில் பாருங்க பெரிய அளவில் இருக்காங்க. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி நீங்க நினைச்சு பாருங்க, மாண்புமிகு மரியாதைக்குரிய திரௌபதி முர்மு மேடம் அவர்கள் சிறிய வயதிலே கணவனை இழந்தார், 2 மகன்களை இழந்தார், தன்னுடைய சகோதரனை இழந்தார். ஆனால் 7 ஆண்டுகளுக்குள்ள இவ்வளவு சோதனைகளை சுமந்தவர். டீச்சர், அரசியல்வாதி, கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி, கவர்னர், இந்த ஜனாதிபதி. இது உலகம் போற்றுகிற அளவிற்கு இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பொறுப்பிலே ஒரு பெண் அமர்ந்திருக்கிறார் என்பது பெருமை. ஆக பெண்ணின் பெருமை ஏராளம் இருக்கு. அதனால பெண் இன்றைக்கு பெரிய அளவிலே மதிக்கப்படுகிறார், போற்றப்படுகிறார். 50% 33 50% பஞ்சாயத்து ராஜ்யத்தில் பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கு. ஆனால் நாளைய உலகம் இந்த பெண்களுக்கு இன்றைய கலாச்சார சீர்கேடு எல்லாரும் ஃபீல் பண்றோம். செல்போனு, டிவி இதெல்லாம் இந்த பெண்களின் வாழ்க்கையை பாதிச்சிடுமோ, ஐடி உலகத்தில் போற பெண்கள் பற்றிலாம் ஒரு மன கசப்பும் உணர்வோடு பெற்றோர்கள் வாழ்கிறார்களோ என்ற அச்சப்பாடு வருகிறதா இல்லையா என்பது ஒரு பரவலான பேச்சு. இது உண்மையா? இப்படி நம்ம விவாதம் செய்கிறோம். நாளைய பெண்களுக்கு பழைய பண்பாடும் கலாச்சாரமும் இந்த நாகரிகமும் தொடர்ந்து வர வேண்டும் என்பது ஆசை. அதுதான் இந்த 24x7 டிவியினுடைய கான்செப்ட் இன்னைக்கு. அதனால எளிய இந்த நிகழ்ச்சியில முதலில் இது ஆரம்பிக்க வைக்கிறவங்க இதயத்திலும் இடம் கொடுத்து இந்த இடத்தையும் நமக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்க இடம் கொடுத்த ஆதிம சகோதரி உமா சரஸ்வதி அவர்களை நாங்கள் ரொம்ப அன்போடு வரவேற்று, ஏன்னா உங்க சார்பில் எல்லாம் பலத்தை கை தட்டோன்னு ஏன்னா இடம் கொடுத்தாங்க, அதனால அவங்களுக்கு நன்றி சொல்றோம். அவங்க இதை முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் 35 வருஷம் அரசியலில் இருந்து எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள்ல அடி அப்படிலாம் ஒரு அரசியலில் வளர்ந்தவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அரசியல் பாரம்பரியம் மிகுந்த குடும்பத்தில் வந்து அவர்களுடைய வெற்றிக்கெல்லாம் பின்புலமாக இவர் தான் இருந்தார். அது விஜயசங்கரனுடைய வெற்றிக்கு இந்த உமாதான் காரணம் என்று சொல்கிறார்கள். அவருடைய பணி இருந்தது என்பதை மறக்க முடியாது. நீங்க என்னமா நினைக்கிறீங்க? பெண்கள் சுதந்திரம், பெண்கள் தின வாழ்த்துக்களை சொல்லி நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை பதிவு செய்யலாமா? முதலில் பெண்களுக்கு என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை மிகவும் மன உறுதியோடு, மன சந்தோஷத்தோடு எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கை என்பது ஒரு வானவில் என்றால் அதில் வரும்
அதில் இருக்கும் நிறங்கள் அனைத்தும் எங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதில் பங்களிக்கும். அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை 24x7 சேனல் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் பல பெண்கள் நம்மை கடந்து போயிருப்பார்கள். அவர்களுக்குள் நமக்கு மிகவும் ஸ்பெஷலாக இருப்பவர்கள் அம்மா, அக்கா, தங்கை, மனைவி, காதலி, பாட்டி ஆகியோர். அவர்கள் இல்லாமல் நம்மால் வாழ்க்கை வாழ முடியாது என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது என்றுதான் நான் சொல்லுவேன். அப்படி நமக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்று பார்த்து பார்த்து கவனிக்கும் அவர்களை தங்களை கவனிக்க மறந்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த சிறப்பான செயல்களை செய்யவும் பெண்களை கௌரவிக்கும் விதமாகவே மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. அழகு என்றால் அவள் பிறப்பிடம் அவள்தான். பிறப்பில் பெண்ணாக பிறந்து வளர்ப்பில் தோழியாக மலர்ந்து பின் மனைவி என்னும் புனைப்பெயரை கொண்டு இறுதியில் வாழும் கடவுளாய் திகழ்கின்றாள். அம்மா என்னும் சிறப்பு பெயர் பெறும் இந்த இனியவர்களுக்கு என் அன்பான இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ரெடியாக இருக்காங்க மேடம், நல்லா அருமையாக சொல்லிட்டாங்க. என்ன கேட்டீங்கன்னா, தையலை உயர்வு செய் என்றான் பாரதி, பெண் விடுதலை வேண்டும் என்றான் பாரதி, நாடு விடுதலை சுதந்திரம் பெற வேண்டும் என்றால் பெண்களுக்கே விடுதலை வேண்டும் என்று சொன்ன முதல் கவிஞர் நம்ம நாட்டில் மகாகவி பாரதி. இப்போ பாருங்க, இவங்க நம்ம சித்ரா செந்தில்நாதன் அவர்கள் BA BCA ரொம்ப குடும்ப வாழ்க்கையில் இல்லறத்தில் கொடிகட்டி பறக்கிற அவருடைய கணவரோடு அவருடைய வெற்றிக்கு பின்புலமாக இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல வந்தவங்க அவங்க தான். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே வந்து அக்கறையாக ஆர்வமாக பங்கு பெறாங்க. உங்களுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள், உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் பதிவு செய்யலாம் அந்த அரங்கத்தில். அனைவருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். வண்ணம் வாழ்வில் சேர்ப்பினும் கண்ணாக போற்றப்படுபவள் நீ எனினும் பெண்ணாக பிறந்ததாலேயே போராட்ட வாழ்க்கைக்கு நீ என்றோ பழக்கப்பட்டு விட்டாய். உரிமை போராட்டத்தில் வெற்றி பூக்களை அள்ளி சொருக வேண்டிய நேரத்தில் பண்பாட்டு சீர்கேட்டு சகதியில் காலை நினைக்காதே. அருமை, அருமையாக சொல்ல நல்லா கைத்து முடியும். ஏன்னா அவங்க சொன்னதில் கடைசியில் பாருங்க, வெற்றி பூக்களை மாலையாக கொடுத்து நமக்கு போடுறாங்க பெண்களுக்கு. அது மட்டும் இல்லை, நாளை பண்பாட்டு சீர்கேடுங்கிற சகதியில் இந்த பெண்கள் மாட்டிக்க கூடாது என்ற சமூக அக்கறையோடு சித்ரா அவர்கள் பேசினார்கள். உண்மையிலே வாழ்த்துக்கள்மா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு பிறகு ஷர்மிளா செந்தில்குமார் அவர்கள் பிகாம் ஆன்மீக வாழ்வு அவங்களுடைய அறப்பணியோடு இணைந்து குடும்ப பணிகளை சிறப்பாக செய்தாலும் சமூக பணியை மிக சிறப்பாக செய்தவர்கள். ரொம்ப சோஷியலாக இருப்பாங்க, மற்றவங்களே வளரணும்னு நினைக்கிற ஒரு நல்ல மனசு அவங்களுக்கு. அதனால் இப்போ நீங்கள் என்னம்மா நினைக்கிறீங்க? வணக்கம், என் பேர் ஷர்மிளா செந்தில்குமார். அனைவருக்கும் அகில இந்திய அளவில் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். பிரெஞ்சு மொழியில் என்ன ஒரு பழமொழி இருக்குன்னா, பெண் என்பவள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறாள். அதனால பிரெஞ்சு மொழியிலே சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு பூஸ்ட் பண்ணி எடுத்துன்னு வந்தது என் மாமியார் தான். நான் கண்டிப்பாக மாமியார் வச்சு மருமகள் தான் நான். அதுக்கப்புறமா தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்தேன், ஆன்மீகத்தில் வந்தேன். அதுக்கப்புறமா ஆன்மீகத்திலே நல்லா ஊன்றிட்டோம், நிறைய இடங்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, போதும். அதாவது உங்களை மாமனாரும் வளர்த்தாங்க, உங்கள் ஹஸ்பண்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காரு. சமூக சேவை, ஆன்மீக சேவை செய்வதற்கு அனைத்துக்கும் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்குற ஒரு உயர்ந்த குடும்பம் இல்லைங்களா? அதனால் வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நல்லா பேசுனீங்க. மாலா கார்வண்ணன் கை தட்டணுமா நீங்கள்? ஏன்னா மாலா கார்வண்ணன் வரவேற்கணும். எல்லாருக்கும் மகளிர் தினம் அதாவது அவங்களுக்கு என்னென்னா என்ன சொல்கிறதுன்னு முக்கியம் இல்லை, என்ன செய்யறது தான் முக்கியம். அது மாதிரி மாலா கார்வண்ணன் அவர்கள் செயல் வீராங்கனை, அதனால தான் சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் அடுத்து காமாட்சி ஸ்ரீதரன் இந்த பகுதியிலே ரொம்ப நாள் அவங்க செல்லமாக வளர்த்துறாங்க அப்பா, எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் சிறு குழந்தைகளுக்கு தான் அவங்க அப்பா கொடுத்த ட்ரைனிங். என்னதான் பெண்களுக்கு தாய் இருந்தாலும் இவருக்கு தாயாக எனக்கு சொல்லும்போது கண்கலங்குது. ஏன்னா அவங்க அப்பா கூட நான் பழகணுவேன், அதனால் தாயாக இருந்து தன் மகளை வளர்த்தார். அப்படிப்பட்ட காமாட்சி ஸ்ரீதரன் அவர்கள் நல்ல கவிதை எழுதக்கூடியவர், இலக்கியவாதி. இங்கே பெண்கள் அணிக்கு தலைவராக இருக்காங்க. பகுதி 3 வள்ளலார் பகுதி 3ல் பெண்கள் அணிக்கு தலைவராக இருக்காங்க. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாமா? விவாதாரங்கள். வணக்கம், சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள். அதாவது இந்த வாழ்த்து தெரிவிக்கிற நேரத்தில் ஒரு சில என்னுடைய கருத்துக்களை ஒரு கவிதையாக உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். என்னென்னா, எந்த சூழ்நிலையிலும் நீ வெல்வாய் என்ற நம்பிக்கை விதையை
எல்லா இடத்துலையும் விதைக்கிற போராட்டத்துக்கு தான் உங்களுடைய காலமே நகர்கிறது. பெண்களே, உங்கள் காலம் இதே நகர்ந்து விடக்கூடாது. இந்த உரிமை போராட்டத்தில் உங்களுடைய தேடலை மறந்து விடாது. மனதை விசாலமாக்கி, அன்பை வசமாக்கி, வாழ்வில் வளம் சேர்க்கும் பெண்ணே, உன்னுடைய வெற்றி அர்ச்சனை பூக்களின் நடுவே உங்களுடைய கலாச்சார சீர்கேட்டை நீ சகதியில் போட்டு விடாது. இதைத்தான் நான் உங்களுக்கு ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் உரிமையை நிலைநாட்டுறன்ற பேரில் கலாச்சார சீர்கேட்டு பக்கம் போயிட்டுருக்காங்க. அந்த பண்பாட்டை திருப்பி பழைய கால பண்பாட்டை நம்ம கொண்டு வரணும்னா அந்த பெண் என்ற ஒரு பெண்ணுக்கு முதல் ஆசிரியர் தாய் தான். ஆகியால் தாயாகிய பெண்ணே நீதான் அவளுக்கு வலியுறுத்த வேண்டும். அதுதான் என்னுடைய கருத்தாக நான் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி இருக்கும்போது பெண்கள் பண்பாட்டு சீர்கேடு இல்லாமல் உரிமை நிலைநாட்டினாங்கன்னா அந்த போராட்டத்தில் முதல் கை என்னுடைய தான் இருக்கும். பாருங்க, அவங்க நல்ல ஒரு செய்தி சொன்னாங்க. ஆனாலும் கூட பெண்களுக்கு நாளைய பெண்களை பற்றி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நேற்றைய பெண்களை பற்றி அவங்க நல்ல நிலையிலேருந்து வளர்ந்து வந்து தான் நம்ம ஆளாகி இருக்கிறன்றதுனால அந்த உள்ளடங்கி இருக்கு அந்த செய்தி. ஆக பெண்கள் அந்த காலத்தை பார்த்தா மகாகவி பாரதி பின்னால் தான் செல்லமாக நிற்பாங்க. பயம், பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. கணவனுக்கு முன்னால் வரக்கூடாது, மாமனார் மாமியார் இருந்தால் கை கட்டி தான் நிற்கணும். ஒரு காலம் இருந்தது. அதுக்கு பிறகு மகாகவி பாரதி கல்கத்தா போனார். கல்கத்தா போகும்போது விவேகானந்தருக்கே குருவானவங்க நிவேதிதா என்ன கேட்குறாங்க, பாரதி வேரிஸ் ஒரு வைஃப், செல்லம்மா வேரிஸ் ஒரு வைஃப்னு கேட்குறாங்க. முடிக்கிறார் பாரதி. பெண் விடுதலை கேட்க பாடிய மகத்தான மகாகவி பாரதிக்கு தன் மனைவியை இந்த கூட்டத்துக்கு கூட்டும் போல வெட்கமில்ல, பெண்களை கூட்டும் போகிறதில்ல பப்ளிக்க. அப்போ வீட்டிலே அடைச்சி வச்சிருக்காரு பாரதின்றது மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. அப்போ தான் சொன்னாங்க, உங்கள் மனைவியை அடுத்த முறை நீங்கள் கூப்பிட்டுன்னு வரணும்னு சொல்லி. அதுக்கு பிறகு தான் மகாகவி பாரதி சென்னை கடையம் போகிறார் மாமியார் வீட்டில். ஏய் செல்லம்மா வா வெளின்னு சொல்லி தோல் மேலே கை போட்டு ஜம்முன்னு ரோட்டில் நடக்கிறாரு. அப்போவே அவங்க ஊர்லேருந்து அவரை தள்ளி வைக்கிறாங்க. என்னடா அது பொண்டாட்டிட்டு இப்படி வெக்கம் இல்லாமல் ஊர் சுற்றுறான், பாரு கூடவே வராரு. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாரதி பின்னாடி பாரு செல்லம்மா உட்காந்து இருப்பாங்க. பெண்ணுக்கு மரியாதை கொடுத்தார். பெண் விடுதலை வேண்டும் என்றால் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்தவன் மகாகவி பாரதி. அதனால தான் அதை சொன்னார். பாப்பாவுக்கு பாடும்போது என்ன சொல்றாரு, நீ பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா, பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா. என்ன சொன்னாரு தெரியுங்களா அந்த வார்த்தை? மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று சொல்கிறார். ஏன் தெரியுமா? சின்ன பொண்ணுக்கே தைரியம் கொடுக்குறாரு. அப்போ 1920-11 அவர் காலமாறு. அப்போ 1907, 8, 9, 10 பெண் சிசுக்களை பெண்கள் சின்ன பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்கிற கொடுமை இருந்திருப்பதால் தான் மகாகவி பாரதி அப்படி எரிமலையா வெடிச்சிருக்காரு. பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு. அவன் யாரா இருந்தா என்ன, ஏன் பயப்படல, மோதி மிதித்து விடு பாப்பா என்று சொல்கிற ஒரு தைரியத்தை நம்ம பாரதி கொடுத்தார். அதனால் அப்படிப்பட்ட தைரியம் இந்த கால பெண்களுக்கு இருக்கு. ஆனால் நாளைய பெண்கள் இன்றைய பெண்கள் கலாச்சாரம், இந்த செல்போன் கலாச்சாரம், ஐடி உலக கலாச்சாரம், அப்படி நாகரிகம் என்ற போரில் மேற்கிந்திய நாகரிகம் அப்படியே சேருவதனாலே இந்த பெண் உலகம் நாளை இந்த சுதந்திரம் என்கிற பெயராலே ஏதோ பாதி தவறி போய்விடுவார்களோ என்கிற பயத்தை தான் காமாட்சி மேடம் இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்து ஏமா சுதாகர் பாபு அவர்கள், அவங்க ரொம்ப சீனியர், ரொம்ப நிறைய பேசுவாங்க. பார்க்கலாம் அவங்க என்னதான் நம்ம கருத்து சொல்றாங்க. நமஸ்காரம். 24x இந்த 7th சேனல் மூலமாக உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே மகளிர் தின வாழ்த்துக்கள். சுதந்திரம் ஈஸியாக நமக்கு கிடைக்கல, நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம அம்மா எப்படி இருந்தாங்க, நாம் எப்படி இருக்கோம் இப்போன்னு. நமக்கு ஆண்கள் நிறைய மதிப்பு கொடுத்து சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க. அந்த சுதந்திரத்தை நாம் மரியாதையாகவும் கண்ணியமாகவும் நம்ம நடந்துக்கணும். எல்லை மீறாமல் இருக்கணும். சுதந்திரம்ன்ற போர்வையில் நாம் அநாகரிகமாக நடத்தக்கூடாது. உடையில் சுதந்திரம் இருக்கக்கூடாது. நம்ம எண்ணங்களில் சுதந்திரம் இருக்கணும். நல்ல எண்ணங்கள் வரணும். நமக்கு குழந்தைங்களை எப்படி வளர்க்குறோம் நாம் சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சமுதாயத்தை திருத்த முடியும். முதல்ல வீடுகளிலிருந்து ஆரம்பிப்போம். பெண் குழந்தைகளை சுதந்திரமாகவும் ஆண்களுக்கு நிகராகவும் அவர்களை வளர்ப்போம். தைரியத்தோடு வளர்ப்போம். மகளிர் தின வாழ்த்துக்கள். அவங்க சொன்னது ஒரு முக்கியமான ஒரு செய்தி இருக்கு பாருங்க. ஏமா சுதாகர் பாபு ரொம்ப மனசு ரொம்ப தெளிவாக அதை சொல்லியிருக்காங்க. உடையிலே சுதந்திரம் நம்ம நினைக்கிறோமே, இந்த உடை சுதந்திரம் தான் பல சிறைகளுக்கு காரணமாகிறது.
சமைக்க தெரிந்தவள் சமைக்க தெரிந்தவள் என்று சிறையில் என்கிற சிறை, அதாவது பெண் வயசுக்கு வந்த பிறகு உடனே ஒரு கல்யாணம் பண்ண மாமியார் வீடு, அங்கே ஒரு சிறை, பிறகு வெளி உலகம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட காலெல்லாம் போய் இன்றைக்கு எல்லாத்துலேயும் சுதந்திரம் இருக்குது. இப்போ அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட்டு. நான் அடிக்கடி சொல்கிறது தான் இந்த உடைகள். ஏன்னா இதை பற்றி நம்ம எதிர்ப்பு கூட வரலாம், நம்ம சேனலை பற்றி கூட இந்த கருத்து கூட எதிர்ப்பு வரலாம். அது ஒன்று அவங்க சொன்னது இந்த உடைகிற போர்வையில் இந்த சுடிதாரு. இப்போ ஆண்கள் அப்பா கிட்ட கூட பழகும் போது கூட குடும்பத்தில் கூட சொல்றீங்க இந்த சுடிதார் போறவங்க நிறைய பேர் ஓடி போறதே இல்லை. ஆமா, இல்லை நான் பார்த்ததுனால என்னன்னா இது மற்றவர்களுடைய இதயங்களிலே ஒரு தவறான எண்ணங்களை உருவாக்குகிற ஒரு பாதை நாமளே சமைத்து கொடுத்து விடுவோம் என்ற பயம் இருக்கு. இது இப்போ பரவாயில்லைங்க. இப்போ நம்ம வெளியில் ஜாலியாக தைரியமாக போகிறோம், 1 மணி கூட இறங்கி நம்மளும் வீட்டுக்கு வரோம். ஆனால் இந்த சுதந்திரமும் இந்த பாதுகாப்பும் காவலும் நாளை இருக்குமா என்பது சந்தேகமே. அதைத்தான் நான் அழகாக பதிவு செய்திருக்கிறார். அடுத்து அமலா சாமிதாஸ் அவர்கள், உங்களுடைய எண்ணங்களை என்னன்னு சொல்லலாமா? தன் கருத்துக்களை சொல்ல வருகிறார். உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பிறப்பதோ ஒரு முறை, இறப்பதும் ஒரு முறை, இருப்பதோ இடைநிலை, இது ஒரு தலைமுறை. இந்த தலைமுறை பண்பாட்டை சீர்தூக்க பெண்ணே, உன்னோடு நான் என்றும் பலமாய் இருப்பேன். உலக மகளிர் தின வாழ்த்துக்கள். அமலா சாமிதாஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நான் ரொம்ப சிம்பிளாக சொன்னாலும் சூப்பராக சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டால் பெண்கள் இப்போ எல்லாமே இப்போ நம்ம பேசுறது என்ன தெரியுதுன்னா, நேற்று ஓகே, இன்னைக்கு ஓகே, நாளைக்கு பெண்கள் நிலைமை ரொம்ப பாதிப்பாக ஆகிடுமோன்ற அச்சத்தை தான் இப்போ பேசுகிற 10 பேர் தெரிவிச்சிருக்காங்க. பார்க்கலாம், இன்னும் பெரிய பெரிய கவிஞர்கள்லாம் இருக்கிறாங்க. சாந்தி மேடம் இருக்காங்க, சித்ரா மேடம் இருக்காங்க. பார்க்கலாம். சித்ரா மகேஸ்வரன் அவர்கள் இப்போது தங்கள் கருத்துக்கள் சொல்லப்படுறாங்க. இப்போ சித்ரா மகேஸ்வரன் அவர்கள். நமஸ்காரம், என் பேர் எம் சித்ரா. அனைவருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பனி இல்லாமல் மார்கழியா, பெண் இல்லாத சமூகமா, வாழ்வின் வண்ணங்கள் சேர்க்கும் பெண்ணியம், கலாச்சார பங்கும் ஏற்படுத்தாத உரிமை நிலைநாட்டினில் நாங்கள் என்றும் பங்கெடுக்கின்றோம். பெண்ணே, உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமாக ரொம்ப சிறப்பாக பேசுகிறீங்க. அடுத்து பூங்கோதை வேடியப்பன் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லுகின்றனர். பார்த்தீங்களா சந்திரமா, இதுதான் சுதந்திரத்துக்காக தான் மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லுங்க. உமா சரஸ்வதி மேடம் சொல்றாங்க. சொல்லுங்க. மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லி சந்திரமா. சரிம்மா, பரவாயில்ல, அதனால ஒண்ணு இல்லை. மீனாட்சி பிச்சாண்டி அவர்கள். மீனாட்சி பிச்சாண்டி ஏன்னா இவங்க சிறந்த கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர், நிறைய சிந்தனை உடையவர். கொஞ்சம் அதிகமாக சொன்னாலும் ரொம்ப உணர்ந்து சொல்லுவாங்க. அதனால் கவிஞர் சித்ரா அவர்களை தன் கருத்துக்களை பதிவு செய்ய மாட்டேன். நான் சித்ரா. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழிய. அண்ட் சித்ரா. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. வான மலர்ந்தது அனைத்தும் மலர்ந்திட, வன்மொழி வாழியவே. 7 கடல் வைப்புணர்ந்து தன் மனம் வீசும் இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. அனைவரையும் வணங்குகின்றேன். உலகத்தில் உள்ள அனைத்து மகளிருக்கும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த தினம் எதுக்காக கொண்டாடப்படும்? முதலாவதாக இந்த தினத்தின் வரலாறை நான் முதலாக சொல்லிவிடுகிறேன். பிறகு நமது வரலாறை பற்றி பேசுவோம். இந்த தினம் என்பது நியூயார்க்கில் 1910ஆம் ஆண்டு நியூயார்க்கில் பஞ்சு ஆலையில் பணிபுரிந்த பெண்கள், அவங்களோட வேலை நேரம் 18 மணி நேரமாக இருந்த பட்சத்தில் அதை முடித்து அவர்கள் வீட்டுக்கு வந்து அவர்கள் வீட்டு கடமைகளை செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும்பொழுது அந்த நேரத்தை குறைக்க வேண்டுவதற்காக அவர்கள் முதலில் போராடினார்கள். அப்படி போராடி தன் நேரத்திற்காக போராடிய அந்த நாள் மார்ச் 8. இப்படியாக அதனுடைய வரலாறு தொடங்கி ரஷ்யா, ஜெர்மன், இப்படி போன்ற நாடுகளில் அது தொடர்ந்தது. அதை முன்னிறுத்தவர் ஜெர்மனை சேர்ந்த சமூக ஆர்வலர் கிளாரா ஜெட்ஸின். இப்படியாக போகும்போது 1975இல் ஐநா சபை முதல் பிரகடனம் கொடுத்தது. அதனுடைய முதல் முழக்கம், பெண்ணின் இந்த மகளிர் தினத்தின் முதல் முழக்கமானது சமத்துவத்தை யோசி, அறிவுபூர்வமாக கட்டி எழுப்பு, மாற்றத்திற்கு புதுமை சிந்து போன்று இந்த மாதிரியான முழக்கத்தை முதலில் வைத்தது. இப்போ எல்லா பல்வேறு நிறுவனத்துகள்லாம் பெண்கள் முதல் நிலையில் இருக்கிறாங்க, கல்வியில் உயர்ந்திருக்கிறாங்க,
அரசியலில் உயர்ந்திருக்கிறாங்கன்னா இதற்கு என்ன காரணம்? அன்று தொடங்கிய இந்த போராட்டம் தான் காரணம். அந்த போராட்டத்தின் வெற்றி தினம்தான் இந்த மகளிர் தினம். சார், ஆதி காலத்துல எல்லாம் பெண்களுக்கு பெரிய வேறுபாடெல்லாம் கிடையாது. ஆண் பெண்ணுக்கு வேறுபாடு இல்லாமல் தான் இருந்தாங்க. அதாவது வேளாண்மை சமூகம்னு வந்தது. வேட்டையாடும் சமூகத்தில் பெண் வேட்டையாடியது. அதாவது சிங்கம் பெண் சிங்கம் தான் வேட்டையாடும், ஆண் சிங்கம் வேட்டையாடியது இல்லை. அப்படி இருந்த காலத்தில் ஆண் பெண் பேதம் எதுவும் இல்லை. என்று வேளாண்மை சமூகம் திரும்பியதோ, அதாவது மனுஷன் முதல்ல நெருப்பை கண்டுபிடிச்சாங்க. ஆண் சிக்கிமுக்கி கல்லிலிருந்து நெருப்பு புலப்பட்டது. அந்த நெருப்பை கண்டுபிடித்தது ஆணாக இருக்கலாம். அதை பாதுகாக்கும் பொறுப்பை பெண்ணிடம் ஒப்படைத்தார். அந்த பாதுகாக்கும் கலை என்பது பெண்ணிடம் இருந்து தான் புறப்பட்டது. அதுதான் ஐயா, அதுதான் சொல்ல வர. அந்த நெருப்பை என்னைக்கு நாங்க கையில பாதுகாத்துக்கணும்னு வாங்கணுமோ இன்று வரை அதுல இருந்து நாங்க வெளியவே வரல. அதான் பெரியார் சொன்னாரு, பெண்கள் கிட்ட இருக்கிற கரண்டியை புடிக்கிட்டு அவங்க கிட்ட ஒரு புத்தகத்தை கொடுங்க. அதுதான் அந்த பெண் அந்த நெருப்பை நான் பற்றி கொண்ட காரணத்தினால் எத்தனையோ என் சகோதரிகள் நெருப்பால் பற்றி இருக்கிறார்கள். வரதட்சணை கொடுமை என்னும் நெருப்பு அவர்களை நான் அந்த நெருப்பை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் வாங்கினோம். அந்த நெருப்பை நாம் இரையாக இருக்கிறோம் சார். அந்த அப்படியே வச்சோம் சங்க காலத்துல இந்த 5 இணைகள் இருக்கு பாருங்களா. 5 இணைகள் குறிஞ்சை. குறிஞ்சிக்கு கடவுளா முருகனையும், முல்லைக்கு கடவுளா திருமாலையும், மருதத்திற்கு கடவுளா இந்திரனையும், நெய்தத்திற்கு கடவுளா வருணனையும் போட்டாங்க. இதெல்லாம் வளமான ஏரியாஸ், அப்படிதான் சொல்லணும். வளம் குன்றிய பாலை, எந்த வளமும் இல்லை. அதுக்கு கடவுளா யாரை போட்டாங்கன்னா கொற்றவை காளியை போட்டாங்க. அங்கேயே பாகுபாடு ஆரம்பித்தது தான். நான் இந்த வரலாறு எதுக்காக சொல்றேன், நம்ம இப்படியெல்லாம் கடினப்பட்டு இன்று நாம் முன்னேறி இருக்கின்றோம். இப்படி இந்த வரலாறு நமக்கு இப்படி உட்கார்ந்து இருக்கிறோம்னா நமக்கான வரலாறு 100-150 கால போராட்டத்தின் வெற்றி இன்றைக்கு நாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறது இல்லைங்களா சார்? தவறு செய்வது மனிதனுடைய இயல்பு. ஒரு குடும்பத்தில் 2 பேர் தவறு செய்யும்போது ஒருத்தர் மன்னிக்கணும் இல்லையா? அன்பே உருவான பெண்கள் ஆண்களை எளிதில் மன்னிப்பர். ஒன்றுமே இல்லை. பாஞ்சாலி எடுத்துக்கங்க. தன்னை பகடகாயாய் வைத்து ஆடிய பாண்டவர்களை பாஞ்சாலி மன்னித்தார். நடுகாட்டில் விட்டு வந்த தமையந்தி நலனை மன்னித்தார். தீக்குளிக்க வைத்த ராமனை சீதை மன்னித்தார். கண்ணகி சொல்றாங்க ஐயா. மாதவியை தேடி சென்று தன் கையுறை பொருட்கள் மொத்தையும் இழந்து மையல் கொண்ட கோவலனை கண்ணகி மன்னித்தார். ஆனால் அப்பாவி அகலியை கோதம முனிவர் மன்னிக்கவில்லை. குற்றமற்ற ரேணுகையை சமதகலி முனிவர் தன் மகன் கொண்டு பரசுராமனை கொண்டு சிரசு ஏற செய்தார். இப்படி ஆண்களுக்கு அந்த மன்னிக்கும் மனப்பக்குவம் இருக்குதா இருந்தா நான் என்ன சொல்றது, அப்படிதான் இருக்கு. பெண்ணினம் பாரதிக்கு பெண் உரிமைக்கு நமக்கு குரல் கொடுத்தார். பாரதியை பெண்ணினத்தின் தேவதையும் நம்ம சொல்றோம் இல்லையா? ஆனா அவருக்கு ஒரு ஸ்பார்க் கொடுத்தது யாருன்னா ஒரு பெண் தான். ஐயா சொன்னார் இல்லைங்களா, அதே நிவேதிதா தான். அவருடைய ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவிலோகி இவ்வையகம் தழைக்குமே. பூணும் நல்லுறம் தேடி இங்கு பெண்ணுருவாய் போற்று நிற்பது தாய் சிவசக்தியாம்ன்ற அழகான ஒரு கவிதையை பாரதி நமக்கு கொடுத்திருக்கிறார். சமீபத்தில் புத்தக திருவிழாவிற்கு பர்வீன் சுல்தானா பேசினாங்க. அந்த மேடை பேச்சு எத்தனை பேர் கேட்டிருப்பீங்கன்னு தெரியல. அருமையான மேடை பேச்சு, அழகான ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஒரு பட்டுக்குருவின்ற பத்தி ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் அரசவையில் 2 பட்டுக்குருவிகளை போட்டியிட வைப்பாங்களாம். அந்த 2 பட்டுக்குருவிகள் போட்டியிடும் பொழுது அதில் ஒன்று தோற்கப்படும் குருவிக்கு வென்ற குருவிக்கு தங்கத்தால் மாலையும், அதை வளர்த்தவர்களுக்கு தங்கத்தால் பரிசுகளும் தங்க கூண்டுகளும் பரிசளிக்கப்பட்டது. ஆனால் தோல்வி அடைந்த குருவிக்கு என்ன பட்டுக்குருவிக்கு என்ன பண்ணாங்களா, அதனுடைய அழகான கொண்டைகளை சீவப்பட்டு அதை வளர்த்த முதலாளிக்கும் 5 வருடம் இனி போட்டியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை பறக்க விட்டுருவாங்களா. இதை நாம் எப்படி பார்க்குறோன்னா, பெண்ணாகிய நாம் என்னன்னா இவ்வளோ எல்லாம் எழுந்து அழகா போய் தங்க கூண்டுல உட்காந்துக்கல அந்த குருவி பத்தி போறாதா? எதை இழந்தாவது வெற்றியை இழந்தேன், என்னுடைய கொண்டையை இழந்தாவது வெற்றியை பெற்ற அந்த குயில் மாதிரி, அந்த குருவி மாதிரி நாம் இருக்க வேண்டும். பெண்கள் சுதந்திரத்தை பெற வேண்டும். பிறகு சொன்னாங்க ஒரு விஷயம், இந்த செல்போன் இருக்கு இல்லைங்களா, செல்போன் அதை கையில் எடுத்துக்கிட்டு வெளியில் போகிறோம் பாருங்கள் பப்ளிக்கில். ஜப்பான் தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் ஜப்பான் செல்ஃபோனை கையில் எடுக்கவே மாட்டான் பப்ளிக்கில். ஆனால் இன்னைக்கு பெண்கள் கையில் எல்லாம் அந்த செல்ஃபோன் இருக்குது. யார் ரெண்டு செல்ஃபோன் இருக்குது. ஸோ அந்த செல்ஃபோனை கையில் வச்சுருந்து போனீங்கன்னா பின்னாடி கண்டிப்பாக 2 பேர் வருவாங்க. சொல்கிறேன், நீங்கள் படிக்கவே வேணாம், புத்தகம் படிக்கவே வேணாம், அந்த செல்ஃபோனை பேக்கில் வச்சுக்கோங்க. புத்தகத்தை கையில் வச்சுக்கின்னு அச்சம் தவிர்னு ஒரு புத்தகமும் ஹெட்லைன் அதை டாப்பிக்கில் இருக்கிற ஒரு புத்தகத்தை கையில் வச்சு பாருங்களேன், யாரும் பக்கமே வர மாட்டாங்க. நீங்கள் படிக்கிறது கூட அடுத்தபட்சமாக இருக்கட்டும், புத்தகத்தை கையில் வைத்து பழகுங்கள் பெண்களே. சங்ககால பெண்களுக்கும் அதுக்கு முன்னால் இந்த காலத்தில் படிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போ பார்க்கின்ற இடமெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ்,
மெடிக்கல் காலேஜ் சாதாரணமாகிடுச்சு இல்லைங்களா? அதனால் பெண்கள் ஈக்குவலாக படிக்கிறாங்க. இப்போ நீட்டில் பாருங்கள், நிறைய பெண்கள் தான் பாஸ் பண்ணி நீட்டில் ஜெயிச்சு போகிறாங்க. அதனால் இப்போ படிக்கிற வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் இன்னும் படிக்கணும். லைப்ரரி போகிற பழக்கம் பெண்களுக்கு இன்றைக்கும் கிடையாது, நிறைய இல்லை. திருக்குறள் அழகாக ஒரு குறள் சொல்லியிருப்பாரு, சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. அதாவது மகளிரை சிறை வைத்து காப்பதால் பயனில்லை, அவரின் மனத்தின்மையை தம் கற்பையும் காத்துக்கொள்ளும் காவல் அவர்களுக்காகவே செய்ய வேண்டிய வகையைத்தான் ஒவ்வொரு ஆண்மகனும் செய்ய வேண்டும். அவங்களை கட்டிப்பிடிச்சு வச்சுக்கணும்னு பயன் இல்லை, அவங்களுக்கான ஓன் இண்டிவிஜுவாலிட்டி கொடுங்க, அவங்கள அவங்களை காப்பாற்றிப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த மகளிர் தின விழாவில் அனைத்து மகளிருக்கும் எதை விடணும், இந்த இடையில சொன்னதை எதை எடுத்துக்கணும், எதை நம்ம பின்பற்றக்கூடாது என்பதை ஆராய்ந்து அறிந்து சிந்தனையோடு செயல்படுறது. என்னவோ மகளிர் தினம்ன்றது பிங்க் கலர்ல சாரி கட்டுன்னு யாரா ரோஸ் கொடுத்தா வாங்கிக்கிட்டு கொண்டாடுற தினம் கிடையாது. நம் போராட்டத்தின் வெற்றியாக கொண்டாடப்படுகின்ற இந்த தினம். இந்த தினத்தை இனியும் நம்ம எந்த சிந்தனை கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, எந்தெந்த இடத்துல நம்ம எங்க இருக்கிறோம், எதை பிடிக்கணும், எதை விடணும்னுட்டு எல்லா இடஒதுக்கீடும் சமமா வரணும், அரசியலை தலை தூக்கி வைக்கணும் என்று கேள்வி இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. ரொம்ப சிறப்பாக பேசுறீங்க, நிறைய செய்திகள்லாம் சொல்லியிருக்கீங்க, தைரியம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்து இது நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது எல்லாத்தையும் செய்கிறவங்க உங்கள் பக்கத்தில் சாந்தி வெங்கட்ராமன் இல்லைங்க. அவங்கக்கிட்ட ஒரு நாள் நான் பேசுறதுக்கே பயப்படுவேன் ஃபோனில். நான் எருமை ஓட்டினேன், ரயிலை ஓட்டினேன், ஒரு நாள் லாரி ஓட்டினேன் அப்படின்னு நான் பயந்தே போயிட்டேன். அவங்கக்கிட்ட ரொம்ப கொஞ்சம் அச்சமாக தான் பாவம். அந்த அளவுக்கு தைரியசாலிங்க. டபுள் ரோடு வெள்ளூர் சத்வாச்சாரி இருக்காங்க, பெரிய பில்டிங் ஓனராக இருக்காங்க, நிறைய சமூகசாலி. எங்கே இருந்தாலும் அவங்க ரொம்ப எனக்கு அவங்க கைது ரொம்ப பிடிக்குங்க. அது மாதிரி பெண்கள் இருக்கணும். அவங்க ரொம்ப சோசியலாக இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட அந்த இது கூட இருக்கிற பெண்கள் அவங்களை கொஞ்சம் இதுவாக பேசுகிறாங்க, என்னாடி இப்படி இருக்க அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, அவங்க பேசுகிறாங்க, அவ்வளோதான். அந்த பேச்சில் அவங்க கிட்ட அந்த அந்த வாழ அந்த தெருவிலே நெருங்க முடியாது, அப்படி ஒரு நெருப்பாக அவங்க இருக்காங்க. நிறைய சோஷியல் சர்வீஸு, பல மொழிகள் தெரிந்தவர். தெலுங்கானாவுக்கு மாதத்துக்கு ஒரு பிறகு போய் வராங்க. அந்த ரயிலில் எப்படிமா போகிறீங்களா சார்? என்ன ரயிலில் நான் மட்டும் போகிறேன், ஸ்கூட்டர் கூட வந்துச்சு சார். போன வாரம் ஸ்கூட்டரை தூக்கி நான் அவசியமாக ட்ரெயினில் ஏறி போயிட்டே இருக்கிறாங்க. ஏம்மா எங்கேமா இருக்கிறா? தெலுங்கானா. காலையில் பார்த்தா டபுள் ரோடு இருக்கிறாங்க சார். ராத்திரியில் தூங்குறாங்களா இல்லை? ரொம்ப அதாவது எனக்கு தெரிஞ்ச நம்ம கூட பழகிற பெண்களில் சாந்தி மேடம் வித்தியாசம். சாந்தி வெங்கட்ராமன் இப்போ அவங்களுடைய தைரியம், அவங்களுடைய வளர்ச்சி எப்படி சாதிச்சிங்க அதை 24/7 சொல்லுங்க மேடம். சார், நான் சாந்தி வெங்கட்ராமன். நான் வந்து இப்போ ஒரு இல்லத்தரசியாக இருக்கேன். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள். இப்போ நான் இங்கே வந்து பேசுகிறதுக்கு முக்கிய காரணமே எல்லாரும் மகளிர் சொல்லி மகளிருக்கே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கோம். நான் இந்த தினத்தில் என் அப்பாவுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். ஏன்னா என் அப்பா எனக்கு வந்து நாங்கள் வந்து விவசாய குடும்பத்தில் இருந்து வந்திருக்கேன். நான் திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு இன்னும் பஸ்ஸு கூட இல்லாத ஒரு வில்லேஜ் தான். இப்போவும் என்னுடைய ஊருக்கு பஸ்ஸு கிடையாது, எல்லோரும் 2 வீலர் அதுதான் யூஸ் பண்ணுறாங்க. அங்கே தான் நான் பிறந்து வளர்ந்து நான் ஒரு 15 வயசு வரலையும் அங்கே தான் இருந்தேன். அப்போது எங்கள் அப்பாவோட நான் வயலுக்கு போவேன். அப்போ அவர் சொல்லுவார், அவர் பிரேக் டைமில் சாப்பிடுவாங்க இல்லைங்களா, அப்போ அந்த மாடு நின்றுட்டுருக்கோம். அப்போ அவர் சொல்லுவார், நீ போய் அந்த ஏரை ஓட்டு அப்படி சொல்லுவார். அப்போ நான் போய் அந்த ஏரை அவர் சாப்பிட்ற வரையும் அந்த ஏரை நான் ஓட்டுவேன். அப்போ அந்த பயம் இதெல்லாம் எனக்கு சுத்தமாக கிடையாது. அதுக்கப்புறம் ஏர் ஓட்டினோடனே அவர் குளிப்பார் கிணத்துல, என்னையும் தூக்கி அந்த கிணத்துக்குள்ளே போடுவார். அப்போ எனக்கு ஸ்விம்மிங்கும் கற்றுக்கிட்டேன், அந்த ஏர் ஓட்டவும் கற்றுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட சேர்ந்து எனக்கு தெரியாத வேலைகளே கிடையாது. விவசாயத்தில் எல்லா வேலையும் நான் பார்ப்பேன். களை எடுக்கிறது, களை பறிக்கிறது, யாருமே என்னை புஷ் பண்ணலை. பட் எனக்கு எங்கள் அப்பா அம்மா வந்து அது சொல்லி கொடுத்தாங்க. தைரியமாக வந்து எல்லா இதுலேயும் நான் பண்ணுவேன். எல்லா வேலையும் நெல் அறுக்க, நடு நட எல்லா வேலையும் நான் பண்ணுவாங்க. சேம் டைம் அங்கே வந்து அப்போது மலை இருக்கும் எங்கள் வில்லேஜில். அங்கே வந்து ஃபஸ்ட் டைமாக லாரி வரும். எங்கள் வில்லேஜ் தான் வண்டியே பஸ்ஸே கிடையாது. ஃபஸ்ட் டைம் லாரி வரும். அப்போது அந்த லாரி போய் அந்த டயரை பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டே இருப்போம். அப்போது வந்து எனக்கு அந்த இது தோணுச்சு, நம்மளும் இந்த மாதிரி ஓட்ட மாட்டோமா, அந்த மாதிரி எப்படி இது இவ்வளோ பெருசு லாரி இப்படி தான் இருக்குமா அப்படிலாம் வேண்டு பார்ப்பேன் நான். அப்போ அவங்களுக்கு அந்த பிரேக் டைமில் நம்ம போய் சும்மா உட்காருவோம் அந்த டிரைவிங் இதில். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அவங்கக்கிட்ட கெஞ்சுவேன், நான் கொஞ்சம் பின்னாடி எடுக்கிறேன் முன்னாடி. எனக்கு வந்து 13-12 வயசு தான் இருக்கும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, சரி ஃப்ரீ இடம் தானே ஓட்டு அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்போ நான் அந்த டிரைவிங்கும் அங்கேவே கற்றுக்கிட்டேன். எல்லோரும் இங்கே லைசன்ஸு பணம் கட்டி பண்ணுறாங்க இல்லைங்களா, நான் வந்து என்னுடைய வில்லேஜில் அந்த மலைக்கு கல் உடைக்கிற லாரிலேயே அந்த டிரைவிங் அந்த லாரி எடுத்து நான் ஓட்டினேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வீட்டில் இருக்க ஆண்கள்
முக்கியமாக நம்ம அப்பா கூட இருந்து தான் முதல்ல வரோம். அவர் தான் நமக்கு ஹீரோ. எங்கள் அப்பா எனக்கு எப்பயுமே ஹீரோ தான். ஏன்னா இந்த தைரியத்தை இந்த அப்போவே கொடுத்துட்டாரு எனக்கு. இப்போ நான் சார் சொன்ன மாதிரி நான் எல்லா வெஹிக்கிள்ஸும் ஓட்டுவேன். அது மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்கும் நான் தனியாகவே நைட் அண்ட் டே ட்ராவல் பண்ணுவேன், போவேன் தனியாக. ஸோ இந்த தைரியம் வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் அப்பா. இது மோட்டிவேஷனாக இருந்தது எங்கள் ஹஸ்பண்டு. அது இந்த நேரத்தில் அவருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். வீட்டில் இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் பெண்களுக்கு துணையாக அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தாவே போதும், அவங்க எல்லாமே சாதிப்பாங்க. தேங்க்யூ. இதுலேருந்து என்ன தெரியுது, அப்பாங்க மட்டும்தான் பெண்களுக்கு நிறைய குழந்தைங்களுக்கு அவங்க இது எங்கள் வீட்டிலே இருக்கு. பெண் குழந்தைங்களுக்கு சுதந்திரம் அப்பாங்களால தான் கண்டிப்பாக தொடங்குறது. இது நன்றியோட நீ பதிவு பண்ணிக்கிறீங்களா, உலகம் முறை இதை பார்க்க போகுது இல்லையா? அப்போ அப்பா தன்னுடைய கணவர் தன்னை ஈண்டெடுத்து ஆளாக்கிய இல்லை, அதை விட இந்த நேரத்தில் நம்ம நன்றியோடு நினச்சி பார்க்கணும். ஏன்னா பெண்களுடைய வெற்றிக்கு ஆண்களும் பக்கபலமாக இருக்காங்க, அதிகமாக நம்ம மறந்துவிடாது. இன்றைய சாதனையாளர் பெண்களில் நீ நினச்சி பார்க்க வேண்டிய முதல் தமிழ் பெண் நீங்கள் முத்துலட்சுமி ரெட்டி. உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் டாக்டர் இன் இந்தியா முத்துலட்சுமி ரெட்டி. அவங்க என்ன தெரியுங்களா, ஆண்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் பெண்களை சேர்க்க மாட்டாங்க, சேர முடியாது, சேரக்கூடாது, குடும்பம் அப்படி நடத்தினாங்க. அப்படிப்பட்ட இடத்துல புதுக்கோட்டையில் பிறந்து முதல்ல எம்பிபிஎஸ் படிக்கும்போது எல்லாமே ஜென்ஸு, தான் மட்டும்தான் பெண்ணு. நீ நினச்சி பாருங்க, மெய் சிலுக்குதுங்க. அப்படி மெடிக்கல் காலேஜில் தனியாக ஒரு பெண்ணாக சேர்ந்து படித்து இந்தியாவிலேயே முதல் பெண் டாக்டர் என்ற பெருமை பெற்றார் முத்துலட்சுமி ரெட்டி. நீங்கள் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அருண்டேல் அந்தம்மா மதுரையில் பிறந்து கலாட்சேத்ரா இப்போ நடந்ததில்ல, அது அவங்க நடத்தினவங்க தான். ஔவையார் இல்லம் அடையார் ஆலமரத்து பக்கத்தில் இருக்கிற தேசாபிகள் சொசைட்டி அன்னபேசன்ட் அம்மையார் அவங்க இவங்களெல்லாம் ஒரு பெண் உலகுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டவங்க. அவங்க தான் முதல்ல வெளிநாட்டில் இந்தியாவில் பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்று சொன்னவர் அன்னபேசன்ட் அம்மையார். நீங்கள் நினச்சி பாருங்க. அப்புறம் பாரதி சொல்கிறார், பாரதிதாசன் சொல்கிறார், பிறகு நம்ம கவிமணி தேசிய விநாயகங்களை பிரதீட்சிக்கிறார். அதுதான் நம்ம எல்லா மகளிர் தினத்திலும் பாடுவாங்க. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா, அந்த பங்கைய கைகளை நம்பித்தான் நல் அறங்கள் இந்த பாரில் வளருதம்மா. ஆனால் பெண்கள் தான் இந்த அறத்தை வளர்க்கிறார்கள். இதுக்கு உதாரணம் சிவபெருமான் காமாட்சி தேவிக்கு காஞ்சிபுரத்தில் 2 நாழிகை அரிசி தான் கொடுத்தார். அதை வச்சுக்கிட்டு 32 அறங்களை வளர்த்தவர் காமாட்சி, அன்னை காமாட்சி. நீங்கள் நினச்சி பாருங்க, தெய்வமே அறங்கள் செய்வதற்கு கணவனாகிய சிவபெருமான் தன் மனைவியை தான் தேர்ந்தெடுக்கிறார். 32 அறங்களையும் நான் கொடுத்த அந்த சின்ன கொஞ்சம் அரிசியில் நீ அறங்கள் செஞ்சேன்னு சிவபெருமான் பாராட்டியதாக நாம் படிக்கின்றோம். ஆக பாரதி சொன்னதுக்கு பிறகு கவிமணி அழகாக சொல்கிறார், மங்கையராய் பிறப்பதற்கு நல்லா மாதவம் செய்து வேண்டுமா. இப்போ சித்திரை சொன்ன மாதிரி திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்றாரு. எல்லாரும் தெரிஞ்சப்பட்டாச்சு தற்கொண்டான் பேரு தகைசார். அந்த பெண்களுடைய வரலாற்றை சொல்கிறப்ப முதல்ல நம்மளை காப்பாற்றணும், அதுக்கு தான் எல்லாமே. இப்போ நம்மளை காப்பாற்றுகிற தைரியம் பெண்ணுகள் இப்போ சாந்தி சொன்னாங்க. அப்படி எல்லா பெண்களும் இருக்காங்களா? இன்னைக்கு இதை பாருங்க, இப்போ இந்த அம்மா பேர் என்னம்மா சந்திரா பாருங்க, வணக்கம் சொல்லவும் பயப்படுறாங்க சபையில். அப்போ சபைக்கே அவங்க வரல. இப்படிதான் முன்னேறிக்காங்க. இப்போ மேடையில் போய் எவ்வளோ பெண்கள் இப்போ சித்ரா பேசுகிறாங்கன்னா இவங்களே நம்ம ஒரு கல்லூரிக்கு போகிறேன் கண்ணதாசன் கவிதைகளை பற்றி பேசியிருக்காங்க. 2 பெண்கள் முன் வர மாட்டேங்கிறாங்க, நன்றி சொல்றதுக்கு ஆட்கள் வர மாட்டேங்கிறாங்க. நீ நினைச்சு பாருங்க, இவ்வளோ கம்ப்யூட்டர் உலகம் இவ்வளோ வேகமாக போகிறோம். விண்வெளிக்கு போகிறாங்க. கல்பனா சாவ்லா முதல்ல இந்தியாவில் பிறந்து பிஇ படித்து எலக்ட்ரானிக்கு நாசாவில் போய் முதல்ல இதில் பறந்தாங்க, விமானத்தில், இது ராக்கெட்டில் விண்வெளி. பூமி திரும்புகிறப்போ 5 நிமிஷத்தில் பூமி தொட போகிறாங்க, அந்த ஏர்மேனை வெடிச்சிச்சு ராக்கெட். முதல்ல சாதனை படித்த பெண் இந்தியாவில் கல்பனா சாவ்லா. நீங்க நினைச்சு ராஜராஜ சோழன் அவருடைய அக்கா குந்தவை தான் அரசியல்ல முதல்ல இன்டர்பியர் ஆகிறாங்க, தெரியாது. ஆனால் அரசியலை தன் தம்பிக்கு கற்றுக் கொடுத்து ராஜராஜ சோழன் உலக அளவிலே மாமன்னனாக ஆகிய பெருமை அவருடைய சகோதரன். தனக்கு சதய நட்சத்திரத்தில் பிறந்த விழா என்ற ராஜராஜ சோழன் தன் அக்காவுடன் பிறந்த அரசு ஆணையை போட்டு கொண்டாடினார். இதெல்லாம் வரலாறு. இப்போ பாருங்க, நம்ம பெண்கள் உலகத்திற்கே மிகப்பெரிய விடுதலை ஔவையார் சொல்லாங்க. நமக்கு ஔவையார் பெண் குலத்தினுடைய மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கிறார். அறம் செய்ய விரும்பு 6 சினம். இது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் 2க்குமே பொதுவாக அவர் சொல்லி வைத்திருந்தார். அறம் செய்ய விரும்பு 6 சினம். இந்த பெண்களுக்கும் இந்த கோபம் தான் கிராமத்தில் இன்னைக்கு சொல்லுவாங்க.
கிராமத்தில் பெண்கள் அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கவே நினைக்கிறீங்க. எல்லார் வீட்லையும் டிவி இருக்கு, எல்லார் வீட்லையும் வேக்கன்சி இருக்கு. கிராமத்தில் எங்கள் கிராமத்தில் இளவம்பாடி கிராமத்தில் வீட்டுக்கு வீடு வேக்கன்சி இருக்கு. நான் இன்னைக்கு நான் வரதான் இருக்கேன் வீட்டில், எனக்கு மனைவி இல்லை. ஏன்னா பெருக்குவது கூட, வீட்டை பெருக்குவது, தெருவை சுத்தம் செய்வது கூட ஒரு கலை என்று சொன்னவன் பாரதி. வானை இயலும் கண்டறிவோம், தெருப்பெருக்கும் சாத்திரத்தையும் கற்று தெரிவோம் என்று சொன்னவன் மகாகவி பாரதி. பெண் விடுதலைக்காக பாடினான். ஏன்னு கேட்டா, தையலை உயர்வு செய், தையலே நீ இந்த உலகத்தை உயர்வு செய், இனத்தை உயர்வு செய். தையல் என்றால் பெண். அதே மடந்தை என்று சொல்கிறார்களே, மங்கை என்று நல்லா என்ன 7 பருவம் பெண்களுக்கு: பேதை, பெதும்பை, அப்புறமா பேதை, பெதும்பை, மங்கை, பேரிளம்பெண், கடைசி அறிவை, தெரிவை, பேரிளம்பெண். அது 50 வயசு மேலே வச்சுங்களேன். அப்போ மங்கையர்ன்றது, மங்கைன்றது வயசு 12 15 இல்லை 16 பருவ வயது வந்து அப்பவே கல்யாணம் பண்ணிடுவாங்க. பாரதிக்கு கல்யாணம் பண்ணும்போது 10 வயசு. அவருக்கு என்னென்ன தெரியாது, செல்லம்மா ஒன்றுமே தெரியாது. செல்லம்மா 2 ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னு வச்சுக்க, அரிசி வாங்கி குருவி போட்டு வந்துடுவார். எங்கடா அரிசின்னு கேட்டால் அதை அந்த குருவி சாப்பிட்டு சிரிப்பார். இப்படி வாழ்ந்தவர் தான் பாரதி. ஆனால் அவர் தான் பெண் விடுதலைக்காக அதிகமாக பொருள் கொடுத்தார். ஏன்னா பெண் விடுதலை பாடாவிட்டால், பெண் விடுதலைக்கு நாம் தயார் செய்துவிட்டால் இந்த தேசத்திற்கு விடுதலை கிடைக்காது என்று உறுதியாக நம்பியவர் மகாகவி பாரதி. 1908 சித்ரா சொன்ன மாதிரி 1908 மகளிர் தினம் போராட்டம் ஆடி தைக்கின்ற பெண்கள் போராடுறாங்க. டைலர் ஃபர்ஸ்ட் போராடுறது 1908. 9ல பெருசாச்சு. 10ல கோபன்ஹேகன் டென்மார்க்கில் நடந்த மாநாட்டில் டிக்ளேர் பண்ணுறாங்க. 10ல 11ல கொண்டாடுறாங்க. பிப்ரவரி 28 தான் முதல்ல மகளிர் தினம் கொண்டாடினாங்க. அதுக்கு பிறகு முன்மொழிஞ்சு நம்ம மார்ச் 8 கொண்டாட ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஐநா சபை போச்சு, அவங்க டிக்ளேர் பண்ணாங்க 1975. பிறகு இந்த மகளிர் தினம் உலக அளவில் கொண்டாடப்படுகிறது. பல நாடுகளில் இந்த விடுதலை கிடைச்ச நாளாக, அம்மா சொன்ன மாதிரி வீர நாளாக, விடுதலை இந்த வெற்றி திருநாளாக உலகம்னு கொண்டாடுறாங்க. நிறைய நாடுகளில் இன்னைக்கு லீவு மகளிர் தினத்துக்காக. அதனால் இந்த மகளிர் தினத்தை நம்ம வெறும் கொண்டாட்டத்தோடு நிறுத்தி விடாமல், அவர்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக பல பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இப்போது பாருங்க, பெண் வரன் கிடைப்பது எவ்வளவு சிரமம் தெரியுங்களா? நான் ஒரு ஆண்மகளை வைத்துக் கொண்டு கல்யாணமே பண்ண முடியல என்னால. காரணம், எல்லா பெண்களில் பாதி முக்கால்வாசி 90% பெண்கள் ஐடி, பிஇ, பிடெக், எம்டெக், எம்இ அதுக்கு மேலே போயிட்டே இருக்காங்க. அவங்க என்னென்னா நல்லா சம்பாதிக்கிறாங்க, யூஎஸ்ஏ போகிறாங்க, பெரிய பெரிய கம்பெனியில், மல்டிநேஷ்னல் கம்பெனி, எம்என்சி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து விட்டது, படிப்பு உயர்ந்து விட்டது, சம்பளம் உயர்ந்து விட்டது. ஆனால் அவர்கள் குடும்ப வேலைக்கு ஒரு சாதாரண மனிதனை, ஒரு பிஏ பிஎஸ்சி படித்த மனிதனை ஒரு வக்கீலை கல்யாணம் பண்ணி யோசிக்கிறாங்களே. அப்போது அந்த மாதிரி இது மாடர்ன் வேர்ல்டு, பெண் சுதந்திர சிலைக்கு ஓகே. பட் அவங்க குடும்ப உலகத்துக்கு வரணுமில்ல. அம்பானிக்கு நேற்று கல்யாணம் நடக்கல, ஜனவரி அம்பானி பிள்ளைக்கு 1000 கோடியில் கல்யாணம் பண்ணணும். அதுக்கு சொல்ல வரலைங்க. ஆனால் அவர் கல்யாணம் பண்ணதை எப்படி பண்ணுறாரு அந்த பெண் நினைச்சு பாருங்க. நீட்டா அம்பானியுடைய வெற்றிக்கு பூரா அந்த பெண் தானங்க காரணம். உலகமே என்னுடைய உலகமே என் மனைவி நீட்டா என்றது அம்பானி சொல்கிறாரு. அவருடைய இளைய மகன் ஆனந்த் அம்பானிக்கு கல்யாணமே நடக்கப்படுது. உடல் பாதிகள் அதிகம். ஆனால் அவர் ஒரு பொண்ணு லவ் பண்ணார். நீ நினைச்சு பாருங்க, அந்த பெண்ணு கல்யாணம் அவ்வளோ எளிமையாக இருக்குங்க அந்த பெண்ணு. அப்போ அந்த பெண் அவ்வளோ உலக கோட்டீஸ்வரில் டாப் 10ல ஒரு கோட்டீஸ்வரன் நம்ம அம்பானி. அவருடைய பையனை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணால் அவ்வளவு எளிமையாக இருக்குது. அப்போது அந்த பெண்ணு எப்படி மாடர்ன் உலகத்துக்கு தன்னை அக்குமுலேட் பண்ணிடுச்சுல, அட்ஜஸ்ட் பண்ணிடுச்சுல, அதுமாரி பெண்கள் இந்த குடும்ப வாழ்க்கை என்பது இல்லறம் என்பது வாழ்க்கையில் நல்லறமாக வேண்டும் என்பதைத்தான் நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. அதான் பழைய பெண்கள் நல்ல அறம் வளர்க்கணுமே. அதனால தான் சொன்னார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, பெண்களே உங்கள் பங்கைய கைகள் தாமரை கைகளில் தான் அறங்கள் இருக்கிறது, அறம் செய்யறது வீடு நாசம் இல்லையா? அப்ப விருந்தோம்பல், அப்ப வீடு என்பது தலைவி அவர்தான். இல்லற தலைவி, இல்லாத இல்லத்தில் இல்லை என்றால் எதுவும் இல்லை என்பது முடிவு. அப்படி இல்லறத்திற்கும் பெண்கள் முக்கியத்துவம் கொடுக்கிற காலம் குறைந்து விட்டதோ என்கிற பயம் வந்து விட்டது. இதைத்தான் இந்த மகளிர் தினத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்றால் குடும்பம், அம்பானிக்கு ஒரு குடும்பம் நீட்ட அம்பானி வைக்கிறார். கல்யாணத்துக்கு ஓலைங்க நிச்சயதார்த்த ஜனவரியில் முடிஞ்சிச்சு. இப்போ முன்னோட்டம் கல்யாணத்துக்கு அட்வான்ஸ் கொண்டாட்டம். உலகத்தின் பணக்காரர்கள், உலகத்தினுடைய டாப் ஸ்டார்ஸ் எல்லாமே அங்கே நிற்கிறாங்க. எனக்கு ஏன் இந்த இவ்வளோ தூரம் ஆழமாக சொல்கிறேன்னா, மனித உணர்வுகள். பக்கத்தில் மனைவி, இந்த பக்கம் அவருடைய மகன். அந்த மகன் அழறான்,
எனக்கு 1000 உடல் உபாதைகள், ஆனால் என்று மனிதனாக இருந்து என்னை ஒரு பெண் கல்யாணம் செய்து கொள்கிறார் என்றால் அதற்கு காரணம் என் தாய். என் அம்மா இல்லைன்னா இந்த கல்யாணம் எனக்கு இல்லை, இந்த ஆனந்த அம்பானி இல்லை அப்படின்னு அவன் அழறான். அதை பார்த்து இந்த அம்பானி அழறாருமா, கண்ணில் அப்படியே தாரதார ஒரு நானே பார்த்து என் கண் கலங்கிடுச்சு. அம்பானி யாரோ அவரை பற்றி நம்ம பேசி அம்பானி கிட்ட டொனேஷன் வாங்க போகிறோம் ஒன்றே இல்லை. ஆனால் அவர் கண் கலங்கினா இருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் டிவி கூட போய்ப்பாங்க, யூடியூப்ல போய்ப்பாங்க, கண் கலங்கினாரு அப்படியே அழகாக கற்றுக்கு தொடங்கிறாரு. ஆனந்தம் உள்ள அழகாம். அனிதா அம்பானி அழகாங்க, மனைவி நாளை வரப்போறாரு, மனைவி அழகாங்க. அப்படி உலகமே ஸ்தம்பாய் தன்னாய் நிற்குது. காரணம் என்ன? அந்த உணர்வு, பாசம், அன்பு, அந்த கட்டுப்பாடு, அந்த பாச பிணைப்பு பெண்ணால் தான் முடியும். தாயாய் வளர்த்தார், தாரமாய் நம்மை காப்பாற்றினார். ஆனால் தாய் சொல்லி கட்டாதே என்று சொல்கிறேன். அந்த பழமொழிக்கு ஏற்ப இன்றும் இளைஞர்கள் கணவன்மார்கள் இருக்கிறார்கள். தாயையும் நான் தாயை மதித்தேன், என்னை தாரத்தையும் மதித்தேன். தாயார் தாரமாக சண்டை வரும், ஆனால் 2 பேரையும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் கடைசியில் கோவிட் வந்து நிறைய பேர் பாதிச்சில் நானும் இழந்துருவேன். ஆனால் எங்கள் அம்மா 94 வயசு, இன்னைக்கு நான் பராமரிக்கிறேன். கண்ணு 2மே தெரியல. ஆனால் என் மனைவியும் நல்லா பராமரிச்சா. மாமியார் நம்ம இவங்க சொன்ன மேடம் சொன்ன மாதிரி மாமியார் மருமகள். அப்போ அதனால அது இல்லற விலக்கேற்றுகிற குடும்ப பொறுப்பை இந்த பெண்கள் உணர மறுக்கிறார்களோ கொஞ்சம். இப்போ மாடர்ன் கேர்ள்ஸ் இந்த ஐடி உலகத்தில் மீண்டும் மீண்டும் அதை தான் நான் சொல்கிறேன். நான் பாதித்தவன், பாதிக்கப்பட்டவன். ஒரு பெண்ணை என்னால் கல்யாணம் பண்ண முடியலைங்க. என் பையனால ரிட்டையர் ஆகி இவ்வளோ நாளாக என்ன பண்ணிக்கிறேன்னு மற்றவங்க எனக்கு கேள்வி பேசுகிற அளவுக்கு இன்று வளர்ந்துருக்கிறது உலகம் சந்தோஷம். பெண்கள் வளர்ந்துருக்கிறாங்க, கையில் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஓகே, பிடெக் ஓகே, எம்டெக் ஓகே. ஆனால் குடும்பம், நாளை உலகம், உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை, வாரிசு, குடும்பம், பராமரிப்பு, பாரம்பரியம் எல்லாமே இல்லை. அதனால இன்றைய உலகம், இந்த நாகரிகம் எல்லாம் ஓகே, பெண்கள் சுதந்திரமாக இருந்தால் சந்தோஷம். நாளைய பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருப்பார்கள், அதை பற்றி விவாதித்தோம். அருமையான ஒரு விவாதம். நம்மளால தீர்ப்பு சொல்வது என்பது ஆமாம். இப்போ அதுதான் அவங்க ரொம்ப சீனியர் இருக்கிறவங்களே பத்மாவதி மேடம். அதனால் அவங்க பத்மா அவர்கள், அவங்களுடைய பத்மாவதி சந்திரன் அவர்கள் இப்போ அந்த தீர்ப்பு சொல்கிற மாதிரியே நாளைய பெண்களை நாம் எப்படி இன்னும் திசை திருப்ப முடியும், எப்படி இருக்கோம், அதை பற்றி ஒரு கருத்து சொல்லி நிறைவு செய்யலாம். அனைவருக்கும் வணக்கம். உலக அளவில் உள்ள மகளிர் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். இன்றைய பெண்கள் இரட்டை சுமை தாங்கினர். ஆம், வண்டி மாடுகளாய் பெண்கள் சமுதாயம், வண்டி ஓட்டிகளாய் ஆண்கள் சமுதாயம். இது என்ன கொடுமை? இந்நிலை மாறி சமநிலை வர யார் மாறுவது, யார் மாற்றுவது? அனைவருக்கும் சொல்லணும். யார் மாற்றுவது, யார் மாறுவது? நல்ல கேள்வி. பதில நாம எல்லாம் சொல்லணும். டிவிக்கார நம்பர் விடுவாரா? இவ்வளவு தூரம் விவாதம் பண்ணீங்க, ஒரு முடிவுக்கே நீங்க வரலையே. யார் மாற்றுவது, யார் மாறுவது? நாம தான் மாற்றணும். மாறுவது நாமளே மாறிக்கலாம். மாற்றம் நம்மிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும். நம்ம குடும்பத்திலிருந்து நாமளே தான் முன்னுதாரணமாக இருக்கணும். முக்கியமாக இப்போ மேடம் சொன்னது ரொம்ப எனக்கு பிடிச்ச பயன். இந்த உடைகள் முக்கியமான சாதாரண நினைக்காதீங்க. இந்த உடைகளால் வர பிரச்சனை என்ன நான் அனுபவிக்கிறேன், பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம், நீ நினச்சி பாருங்க, சென்னையில் நீ பீச்சுக்கு போனீங்கன்னா பையனை குழந்தை எடுக்க முடியாதுமா. சென்னை பீச்சில் காமராஜர், திருவள்ளுவர் அந்த நினைவு மண்டபத்துக்கு போய் பாருங்கள். எல்லா தேர்களை 100 ஜோடி உட்காந்து, எல்லாம் காலேஜ் பசங்க. அதாவது கொஞ்சம் கூட அந்த மேடை நாகரிகம் பப்ளிக் பார்க்குறாங்க. குழந்தைங்க போகிறாங்க, மடியில் படுக்க வச்சிருக்கிறாங்க. நான் தவறாக சொல்ல வரல. பெண்கள் இருந்தது ஏன் இந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கிறது தப்போன்னு கிடையாது. பத்மாவை சொன்னாங்க இல்லைங்களா, யார் மாற்றுவது? பெண்களே தான் மாறணும். இப்போ நீ அறையில் நடப்பதெல்லாம் அந்த ரகத்தை கூட நீ வெறும் நடுத்தரவை காட்டிட்டு போனோன்னா அப்போ என்ன அர்த்தம் இருக்கு? இது இன்னைக்கு பரவாயில்ல, நாளைக்கு இது 100 லட்சமாக மாறினா அவள் பெண்கள் கற்பழிப்பு, பெண்கள் கொலை, இது சாதாரணமாக நடப்பதற்கு நாமும் கூட காரணம் ஆகிடும். இல்லை தூண்டுகிறோமே, இந்த தூண்டுகிற சக்தி நம்ம கிட்ட இருந்து நாமளும் பாதி பொறுப்பு இல்லையா? அதனால தான் பாரதி சொன்னாங்க. மீண்டும் மீண்டும் பாரதி தான் உதாரணத்துக்கு கூட முடியும். கற்பு என்று சொல்ல வந்தார். இது கட்சிக்கும் பொருள், 2 கட்சிக்கும் பொருள். ஆணும் கற்புள்ளவனாக இருக்கணும், பெண்ணும் கற்புள்ளவனாக இருக்கணும். அப்போ 2 கட்சிக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பு என்பது பொது. அப்படி ஒரு எண்ணங்கள், பழமையை மதிக்கிற பண்பாடு, பெற்றோர்களை மதிக்கிற பண்பாடு, கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும், படுசுட்டி தன்னை தேவையில்லை. கை கட்டுறதுனால அடிமை ஆக முடியாது. நீ அடிமை இல்லை, அவன் தான் சுதந்திரம் கொடுத்துருக்காங்க அவனுக்கு. இப்போ சித்ரா மேடத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னா சித்ரா எப்படி இருக்காங்க? அவர் வீட்டில் சுதந்திரம் இல்லைன்னு அவன் பேச முடியுமா? இன்னைக்கு பாருங்க, அவங்க உமா மேடம் இந்த அளவு நமக்கு இடத்த கொடுத்து ஒரு தைரியமாக அந்த நிகழ்ச்சியை ஒரு அரை மணி நேரத்தில் கோஆர்டினேட் பண்ணிட்டாங்க. சுதந்திரம் செய்யணுன்ற நம்பிக்கை, ஆர்வம் இருக்கு. அவங்களுக்கும் நாளை சமுதாயத்தை பற்றி அச்சம் இருக்கு.
அந்த அச்சமெல்லாம் போக்குறதுக்கு தான் இந்த நாள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். அதனால் உலக மகளிர் தினம் கொண்டாடுற இந்த நல்ல நாளில் நானும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் என்னென்னா, நீங்கள் பழைய வரலாற்றில் சைவத்தில் ஒரு செய்தி, மங்கையர்க்கரசின்னு ஒரு அம்மா தான், அது நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க தான் முதல் புரட்சி தலைவி தமிழ்நாட்டில். அப்படி மங்கையர்க்கரசின்னு தேசமங்கையர்க்கரசி இப்போ நம்ம பேச்சாளர் மேடம் மங்கையர்க்கரசின்னு சைவத்தில் மதுரை முன்பாண்டியனுடைய மனைவி. அவர் வேற சமயம், இந்த அம்மா சைவம். வீட்டில் திரு சிவபெருமான கும்பிடக்கூடாதுன்னு சட்டம் போட்டார், நாட்டு மக்களுக்கு சட்டம் போட்டார். மங்கையர்க்கரசி எதிர்த்தாங்க. அங்கே போய் வேதாரண்யத்தில் இந்த திருஞான சம்பந்தரை அப்புறம் கூப்பிட்டு வர்றாங்க, போகிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறார், நான் வரல, நீ போகிறாங்க முதல்ல. அப்புறம் ஐயோ நீ சின்ன குழந்தைப்பா, 16 வயசு, நீ மதுரை போனோம்னா சொல்லிடுவாங்களே கைமாறுங்க, அப்போ தான் நான் என்ன செய்யும் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாரு. பெரிய விடிய உண்டு அந்த பாடலை பாடுறாரு. அவங்களுக்கு என்ன ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லிட்டு போகிறாரு. நிறைய பிரச்சனை வருது, அது வேறு விஷயம். மங்கையர்க்கரசி தான் முதல் புரட்சி தலைவியாக இருந்து அந்த மதத்தை மாற்று மதத்தினரை எதிர்த்து தன் கணவனை மாற்றி எல்லோருக்கும் அச்சத்தில் இருந்து விடுவித்து நம்ம தமிழக மக்களை எல்லாம் நெற்றியில் நீரு பூச பயம் இல்லாமல் அந்த நாட்டிலே நடமாடுவதற்கு வழிவகுத்து புரட்சியை ஏற்படுத்தி சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த சாதாரண சைவ துறவியாக இருந்தவர் மங்கையர்க்கரசி. அதே மாதிரி திலகவதி அப்பர் பெருமாளை மிகப்பெரிய ஆளுநர் மாற்றிய பெருமை அவங்க அக்கா திலகவதியாருக்கு உண்டு. நம்ம அப்படி நிறைய உதாரணங்களை சொல்லிலாம் போனால், இப்போ சங்ககால இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா 1446 புலவர்கள் மட்டும், அதில் பெண்பால் புலவர்கள் 56 என்று ஒரு கணக்கு, 32 என்பது ஒரு கணக்கு. ஆக 40 மேலே போல பெண்பால் புலவர்கள் குறைவு. ஆனால் அவங்க பாடிய பாடல்கள் காக்கை பாடல் யாருன்னு வந்திருக்காங்க, பாடல் பாடல் இன்றைக்கும் அப்படி நினைச்சிருக்கிறது. நீங்கள் பெண் குலத்திற்கே மிகப்பெரிய பெருமை சேர்த்தவர் ஆண்டாள் நாச்சியார். நீங்கள் நினைச்சுக்கோங்க, ஆண்டாள் நாச்சியார் பாடிய பாடல்கள் இன்றைக்கும் பெண் உலகிலே ஆழ்வார் 12 ஆழ்வார்களை ஒரு ஆழ்வார் பெண், அவங்க மட்டும்தான் ஆண்டாள் நாச்சியார். ஆகவே அம்மா நல்லா சொல்லிட்டாங்க, பாஞ்சாலி சபதம், பாஞ்சாலி திருத்தி காட்டினாங்க, கண்ணகி திருத்தி காட்டினாங்க. அந்த தைரியம் அவங்களுக்கு எரிச்சும் காட்டினாங்க. தவறு செஞ்சா தண்டிக்கணுன்ற துணிச்சலை முதல்ல நமக்கு அந்த விதைகளை விதைத்தவர் அவங்க தான். பட்டங்கள் ஆளுவதும் சட்டங்கள் செய்வதும் பாரில் பெண்கள் படைக்க வந்தோம்னாரு. நீ படிச்சாச்சு, நீ நாட்டினுடைய ஜனாதிபதி அம்மா. இப்போ வேற உள்ள மேயர் பெண், பாதி மாநகராட்சிகள் பெண்கள் தான் மேயர். அந்த மாதிரி மேயர், நகராட்சி தலைவர், கலெக்டர் நம்ம பெண் நினைச்சு பாருங்க. அது மேயர் பெண், கலெக்டர் பெண், ஜனாதிபதி பெண், கவர்னர் பெண், அது பொண்ணு. ஆக இவங்களெல்லாம் நிறைய அளவில் சட்டங்கள் பட்டங்கள் ஆகிற நிலைமை. சட்டங்கள் செய்யறது மட்டும் இல்லை, சட்டங்கள் வெற்றி பெறணும்னா ஜனாதிபதி கையெழுத்து போகணும். சட்டங்கள் பாஸ் ஆகணும்னா ஜனாதிபதியுடைய கையெழுத்து இல்லாமல் முடியாது. அந்த சாசனங்கள் சட்டங்கள் வெல்வதற்கு கையெழுத்திடுகிற பொறுப்பில் இருப்பவர் பெண். ஆக பாரதம் பாருக்குள்ளே நல்ல நாடு, பாரத நாடு. ஆக உலகத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் தாயாக இந்த இடத்தை பெண்களை வணங்குகிறார்கள் என்றார்கள். காரணம், நமக்கு முன்னோர் போட்ட பண்பாட்டு விதைகள், கோயில் ஆலயங்கள், பண்பாட்டு களஞ்சியம், இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள் நம்ம எல்லாம் வழிப்படுத்துகிறது, முறைப்படுத்துகிறது, நெறிப்படுத்துகிறது, நம் வாழ்வை செப்பனிடுகிறது. அதுதான் தாயாக வணங்குகிறார் தமிழர்களே. அதனால தான் கண்ணதாசன் ரொம்ப அழகாக அந்த நல்ல பாட்டு வர சொன்னார், இங்கு ஆணும் பெண்ணும் வாழ்க்கை இல்லையே, ஆணும் பெண்ணும் வாழ்க்கை வாழும் வாழ்க்கை. இந்த மாதிரி ஆண் பெண், ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு மட்டுமே வாழ்ந்த வாழ்க்கை இந்த தேசத்தில் மட்டும்தான் கொடி கட்டி பாருங்க. வேற தேசத்தில் பார்க்க முடியாது. இவன் மனைவினா இவங்க மனைவி தான் அட்ஜஸ்ட்மெரி, அங்கே அப்படி சொல்ல முடியாது. அதனால தான் கண்ணதாசன் ரொம்ப அழகாக பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது, இந்த பெண்ணும் ஆணும் வாழும் வாழ்க்கை இனியது என்று கண்ணதாசன் சொன்னதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆகவே பெண் சுதந்திரம் கிடைக்கின்றது, இன்னும் இது கிடைக்கும். ஆனால் இந்த பண்பாட்டு சுதந்திரம் என்கிற போர்வையிலே நாம் சீரழிவுக்கு காரணமாகிவிடக்கூடாது என்கிற எண்ணங்களை தான் இங்கே பேசிய பதிவு செய்த 14 பெண்களிலே 13 பேரும் அதைத்தான் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதனால் மெஜாரிட்டி நாளைய பெண்களை பற்றிய அச்சம் இருக்கிறது உண்மை. அதை நாம் மாற்ற முன்வர வேண்டும். அதற்கு காரணமாக நாமே அமைவோம். அனைவருக்கும் உலக அளவிலே பெண்கள் தினத்தை கொண்டாடுகின்ற அனைவருக்கும் பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை கூறி, பெண்களுடைய வளர்ச்சியிலே எல்லா நிலையிலுமே பக்கபலமாக இருக்கிற ஆண்களையும் நன்றி மறக்காமல் இங்கே எங்கள் தாண்டி மேடம் சொல்லியிருக்கிறார்கள். அது உண்மை என்றால் ஒவ்வொரு ஆணை வெற்றிக்கும் ஒரு பெண் துணை இருக்கிறார். ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கும்
ஆண் தலைவர்களாக சமமாக நிலைக்க ஆரம்பித்தால் ஒற்றுமை நிலவும், இந்த பண்பாடு நீர் மலரும், மகளிருடைய சுதந்திரமும் அவருடைய பெண்மையும் உயரும். பெண்மையை போற்றுவோம், வாழ்வு பெண்மை. நன்றி, வணக்கம். கிளாப்ஸ் பண்ணிடலாம். பெண்மை வாழியவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா. அப்படி கூத்தாடலாம் பாரு. வாழிய பெண்மை.